இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு ஹேர் பேக் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. டேண்ட்ரஃபையும் இது க்யூர் பண்ணுது. நம்ம ஸ்கேல்பில் இருக்க அழுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம ஸ்கேல்பில் இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு புதிய முடி வளர்கிறதுக்கும் இந்த ஹேர் பேக் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஹேர் பேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக சாதம் வடித்த தண்ணி நம்ம எடுத்திருக்கோம். வந்துட்டு நம்ம தலைநாள், அதாவது முன்னாடி நாள் வடித்து வச்ச தண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. அது கொஞ்சம் நல்லா புளிச்சிருக்கும். அப்படி இருக்கிற ரைஸ் வாட்டர் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அன்னைக்கு சாதம் வடித்த தண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஆலோவேரா எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு வேணுன்றதில்ல, இதில் பாதி அளவுக்கு போதும். இப்போ இந்த ஆலோவேராவை நம்ம கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஜெல் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும். அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சுட்டோ இல்லை அப்படி கட் பண்ணி இப்படி வச்சுட்டிங்கனாலும் அந்த தண்ணி வந்துட்டு சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் இருக்க ஜெல்லை எடுக்கிறதுக்கு நீங்கள் சீப்பு வச்சுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு திக்கான ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அது உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அப்படியே நிற்கும். இல்லைன்னா மற்ற டைம் நம்ம மிக்சர் ஜார்லலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது தண்ணி மாதிரி அப்படி ஒழுகி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் வந்துட்டு சீப்பு வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்கான ஜெல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஜெல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு ரைஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், சாதம் வடித்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு துணியை எடுத்துகிட்டு இது நல்லா வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போகிறதில்ல. அப்போது நம்ம தலையிலேருந்து மொத்தமாக அது நல்லா வாஷ் அவுட் ஆகி போகிறதுக்காகத்தான் நம்ம துணி வச்சு வடிகட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் எந்த ஒரு ஹேர் பேக், அதாவது லிக்விட் டைப்பில் இருக்க எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மேக்ஸிமம் துணி வச்சுட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஹேர் பேக் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கேல்பில் இருக்க அழுக்கு போகிறதுக்கும், ஸ்கேல்பில் புதிய முடி வளர்கிறதுக்கு, அதாவது போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிட்டு புதிய முடி வளர்கிறதுக்கும், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் தான். இதை வந்துட்டு வாரத்தில் 3 நாள் நம்ம வந்துட்டு ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஹேர் லெங்த் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதா இருந்தால் வாரத்தில் 3 நாள், அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஹேர் லெங்க்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா உங்கள் ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் ஸ்கேல்பில் மட்டும் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி துணி வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.